ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரணை அதிர நிழலுக்காக நம்ம ஊருக்கு வருகை தந்த வேல்வீச்சு திரு செந்தில் அவர்களோடு நம்ம இணைந்திருக்கிறோம். வாங்க, அதிராம் மண்டத்துக்கு வந்திருக்கிறாரு. பல கருத்துக்களை நம்ம கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறாரு. வாங்க எப்படின்னு கேட்போம். ஆனால் நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி அதிராம் மண்டத்தை நீங்கள் வந்திருக்கீங்க? அதிராம் மண்டத்தில் பல கேள்விகள் கேட்டாங்க. எப்படி இருக்குது நம்ம ஊர்? மகிழ்ச்சி. அதிரை மக்கள் உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற தமிழர் பழமொழிக்கு சமகால சான்று அப்படின்னு சொன்னால் அதிராம்பட்டினம் மக்களாகத்தான் சொல்லணும். உலகின் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் என்னை ஏதோ ஒரு இடத்துல சிங்கப்பூர் போனேன், மலேசியா போயிருக்கிறேன், அமெரிக்கா, லண்டன், இந்தோனேஷியா, எங்கே போனாலும் அதிரை மக்கள் யாராவது ஒரு 4 பேராவது வந்து தங்களை அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது அப்படி என்னங்க அந்த ஊரில் விசேஷம் அப்படிங்கிறத ஆர்வம் எனக்கு மேலோங்கியது. அந்த ஊருக்கு போகணுங்கிற எண்ணம் நீண்ட நாட்களாக இருந்தது. என்னுடைய நண்பர், இனிய நண்பர், உற்ற சகோதரர், அமெரிக்காவிலிருந்து நண்பர் சலீம் அதிரை வந்திருப்பதை அறிந்து இன்னைக்கு அதிரைக்கு வந்தேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு கலந்துரையாடினேன். ஒரு மகிழ்ச்சியான அனுபவம், மறக்க முடியாத நாள். அதிரை மக்களுக்கு நன்றி. சரி, இப்போ அரசியல் கேள்வி, ஒரு கேள்வி. இப்போது செந்தமிழ் சீமான் சமீப காலமாக பெரியாரை பற்றி பேசுகிறாரு. அதற்கு அவங்க எதிரில் உள்ளவங்க, பிஜேபியில் உள்ளவங்க ஆதரவு அளிக்கிறாங்க. நம்ம அது இன்னொரு கருத்து சொல்கிறார் சீமான். நான் படிக்க கற்றுக்கிறேன், இப்போ தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்கிற. அப்போ கற்றுக்கிடாம தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் ஒரு புழுகு மூட்டை, பொய்களின் பிறப்பிடம். அவர் ஒரு மனநோயாளி. அவருக்கு தேவை நல்ல தரமான சிகிச்சை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பேசிய கருத்துக்களில் மாறுபடலாம், முரண்படலாம். ஆனால் 10 நிமிஷத்துக்கு ஒரு கருத்துக்கு மாறுபடுறதும் முரண்படுறதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சீமானை தவிர வேறு யாருமே கிடையாது. பெரியார் தான் என்னை படிக்க வைத்தார்னு சொன்னார். அப்புறம் பெரியாரா என்னை படிக்க வச்சார்னு கேட்டார். அவர் பேசின எல்லாத்தையுமே தூத்து போகலாம். கடவுள்களை பற்றி, ஹிந்து மத கடவுள்களை பற்றி அவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு முருகனை முப்பாட்டன்பார். நிறைய அவருடைய முரண்பாடுகளினுடைய தொகுப்பை நீங்கள் விஜயகாந்த் அவ்வளவு கண்ணிய குறைவாக பேசியிருக்கிறாரு. அப்புறம் விஜயகாந்த் இறந்த பிறகு விஜயகாந்த் கேப்டன் சொல்லுவார். உயிரோடு இருக்கக்கூடிய யாரை பற்றியும் அவர் கதை சொல்ல மாட்டார். இறந்து போனவர்களை பற்றி தான் நிறைய கதையை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்கிற அனைத்துமே என்ன சொல்கிறது, அது ஒரு விதமான. நீங்கள் சமீபத்தில் நான் திரு சுப உதயகுமாரை பேட்டி எடுத்தேன். அவர் ஒரு சம்பவம் சொன்னார், நான் அதிர்ந்து போனேன். அணு உலை எதிர்ப்பு போராட்டம் இடிந்தகரையில் நடக்கும்போது அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு சீமான் அப்போ அங்கே களத்துக்கு போகிறாரு. அப்போது உதயகுமார் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, அணு உலை போராட்ட ஒருங்கிணைப்பாளர். இந்த மாதிரி ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை வருது, அணு ஆட்டம் ஆரம்பம்னு, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு உதயகுமார் சீமான்கிட்ட கேட்குறாரு. உடனே சீமான் டக்குன்னு, ஆமாம்மா நம்ம தம்பி தான் அதை எழுதுறான் அப்படின்ட்டு இருக்கிறாரு. உதயகுமார் ஷாக் ஆகிட்டாரான். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், என் தம்பி தான் எழுதுறான் இருக்காரு. இல்லைங்க, அந்த கட்டுரையை நான் தாங்க எழுதுறேன் இருக்கார் உதயகுமார். இது நடந்தது. அதாவது உதயகுமார் எழுதின கட்டுரையை உதயகுமார்ட்டே என் தம்பி எழுதுறான்னு கதை விட்டவர் தான் யார்? சீமான். அவர் ஒரு பொய்களின் பிறப்பிடம், சரிங்களா? மனநோயாளி. அவருக்கு தேவை தக்க சிகிச்சை. பெரியாரை அவர் சீண்டியிருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கும். விரைவில் அதை எதிர்கொள்வார். தமிழ்நாடு என்ன பாடம் கற்றுக் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத அவர் எதிர்கொள்வார். பெரியாரை தொட்ட சீமானை விமர்சித்த சீமானை, அவதூறு செய்த சீமானை தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்காது. மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்படக்கூடிய வாய்ப்பு பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. தங்களுடைய கருத்து? ஒருவர் மகாத்மா காந்தி, இன்னொருத்தர் பாபா சாஹேப் அம்பேத்கரா, இல்லை ஒருத்தர் சுவாமி விவேகானந்தர், இல்லை ஒருத்தர் என்ன பெரிய நபிகள் நாயகம், ஜீசஸ், இவங்கெல்லாம் என்ன யார்? இவங்கெல்லாம் கொடுத்த வாக்கை மீறவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய அவர்களா? அப்படிலாம் கிடையாது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரான்னு சொன்னது இப்போதைக்கு சொன்னது. திருப்பி சேர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அதனால் அது ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே இது நடந்திருக்கு. நான் ஒருபோதும் இந்த தவறை செய்ய மாட்டேன்னார். அப்புறம் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தார். இதே அதிமுக பலமுறை அதை சொல்லிவிட்டு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துருக்குது. அதனால் இவர்களுடைய வாதங்களில் எல்லாம் நாம் நம்பிக்கை வைப்பது அப்படிங்கிறது அது அர்த்தமற்ற நம்பிக்கை. திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறது. அதற்காக அவர்கள் யாரோடு வேண்டுமானாலும் நினைச்சுவாங்க, கூட்டு சேருவதற்கு தயாராக இருப்பார்கள். எனக்கு இப்பொழுதும் என்ன நம்பிக்கை அப்படின்னா, பாஜகவுடனான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி முறித்து கொண்டதாக நான் நம்பலை.
பாஜகவுடனான கூட்டணியை எடப்பாடியை முறித்து கொள்ள சொல்லி மோடியோ அமித்ஷாவோ அவர்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க வேறு ஏதாவது கணக்கீடு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை கூட்டணின்னு நினச்சிருக்காங்க. அதனால எடப்பாடியை விட்டு வைத்திருக்கிறார்கள். இல்லைன்னா சிபிஐ வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கு, வருமான வரித்துறை வழக்கு, இத்தனை வழக்குகள் எடப்பாடியின் மீது தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவரை பாஜக அவ்வளோ சீக்கிரமாக விட்டு விடாது. பாஜக வைத்த எலிப்பொறியில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ராட் மாதிரி தான் இன்றைக்கி அதிமுக சிக்கியிருக்கிறது. எனவே கூட்டணிக்கான வாய்ப்புகள் அமைந்தால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியினுடைய சாதனை 2026 எதை வைத்து அவங்க வாக்கு சேகரிப்பாங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? திமுக ஆட்சியினுடைய சாதனை அப்படிங்கிறது 3.5 ஆண்டு கால சாதனை இல்லை. அது 1967 தொடரக்கூடிய சாதனை. அது சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்ததில் தொடங்கி, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதில் தொடங்கி, இங்கே பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதில் தொடங்கி, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டியலை கொடுத்ததில் தொடங்கி, பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுத்ததில் தொடங்கி, குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு, பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம், ஒவ்வொன்றையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். உழவர் சந்தை, மினி பஸ்ஸு இல்லையா, விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம், இப்படி திமுக கொண்டு வந்த திட்டங்கள், இலவச பஸ் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு சிறப்பு சலுகை, அதே மாதிரி அருந்ததிகளுக்கான உள்ளிட ஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு. திமுகவினுடைய பட்டியல்ங்கிறது ஒரு நீண்ட நெடிய பட்டியல். அதனுடைய நீட்சியாக இன்றைய முதலமைச்சர் இப்பொழுது ஆட்சிக்கு வந்ததில் தொடங்கி புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லாத பேருந்து, இவற்றினால் தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் இன்றைக்கு மேம்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு டைடல் பார்க் திறக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்டங்கள் தோறும் இன்றைக்கு மிகப்பெரிய நூலகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் பிரம்மாண்டமான கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, 100 மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழரினுடைய பெருமையை ஓங்கி உலகிற்கு சொல்லக்கூடிய விதத்தில் சல்லிக்கட்டு மைதானம் திறக்கப்பட்டிருக்கிறது. கீழடியில் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் புறநை நதி நதிக்கரையில் புறநை நதி நாகரிகத்தை உலகுக்கு உறக்க சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு அருங்காட்சியகம் திறக்கப்பட இருக்கிறது. மெட்ரோ பணிகள் மிகப்பெரிய அளவில் வேகம் எடுத்திருக்கின்றன. ஸோ திமுகவுடைய இந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தால் கூட செய்யாத சாதனைகளை திமுக செய்திருக்கிறது. தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருக்கிறது. இந்த சாதனைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மடைமாற்றும் வேலைகளுக்கு, பொய் பரப்புரைகளுக்கு மக்கள் இடமளித்து விடக்கூடாது. திமுகவினுடைய அளப்பரிய சாதனைகளை மக்கள் நினைவில் கொண்டு திமுகவிற்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டும். அது தமிழ்நாட்டிற்கு நல்லது, தமிழர்களுக்கு நல்லது. நன்றிண்ணே.